இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் டை பார்க்க போறோங்க. இந்த நேச்சுரலான ஹேர் டை நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையா மாத்திடும். இந்த ஹேர் டைய நீங்க 2 மாசம் தொடர்ந்து அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் டைல சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரல் அப்படின்றதுனால நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் வராது, எந்த விதமான ஒரு ஹேர் ஃபாலும் இருக்காதுங்க. இப்ப வாங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் 1.5 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1.5 to 2 டம்ளர் கூட நீங்க சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, தண்ணி சூடாகட்டும். இப்போ தண்ணி சூடாயிருச்சு. இது ஒரு மாதுளையோட தோலுங்க. நான் ஒரு மாதுளையோட தோலை இதுல நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதுல 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் டீத்தூள் சேர்த்துக்கலாம். வாசனைக்காகவும் ஹேர் க்ரோத்துக்காகவும் ரோஸ்மெரி இலையை 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம ஊத்தின தண்ணி நல்லா சுண்டி வரணும். அது வரைக்குமே இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ சிம்ல வச்சிருங்க ஃப்ளேமை. நல்லா கொதிச்சு பாதியா சுண்டி வரட்டும். பாருங்க, நம்ம ஊத்தின 2 டம்ளர் தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா பாதி அளவா சுண்டி வந்திருக்கு. இது இந்த டிகாஷன் இப்படியே இரும்பு கடாயிலே இருக்கட்டும். ஒரு 2 மணி நேரத்துல ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் இதுலயே இருக்கட்டும். இன்னுமே டிகாஷன் நல்லா திக்கா நம்மளுக்கு ரெடி ஆகுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாருங்க, ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே நான் வச்சுட்டேன். எவ்வளவு திக்கான கன்சிஸ்டன்சில நம்மளுக்கு ஹேர் டை டிகாஷன் கிடைச்சிருக்கு பாருங்க. இப்ப இதை நம்ம வடிகட்டிக்க வேண்டியதுதான். பாருங்க எவ்வளவு திக்கா கருகருன்னு நம்மளுக்கு ஹேர் டை டிகாஷன் கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த ஹேர் டை டிகாஷனை ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல நம்ம ஊத்திட்டு நல்லா தலை ஃபுல்லா ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு மசாஜ் பண்ணிக்கலாங்க. இதுவுமே நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி முடியை நல்லா கண்டிஷனரா வச்சுக்கிறதுக்கும் இந்த ஹேர் டை டிகாஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு 3 டீஸ்பூன் மருதாணி சேர்த்துக்கிறேங்க. நான் என்னுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஹேரோட அளவுக்கு தகுந்த மாதிரி. அடுத்து 2 டீஸ்பூன் கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்துக்கலாங்க. இந்த கரிசலாங்கண்ணியும் மருதாணியும் நம்மளுடைய முடியை நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கத்தா பவுடர் சேர்த்துக்கலாங்க. இந்த கத்தா பவுடர் நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி முடியை நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்குங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம செய்து வச்ச டிகாஷனை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கணுங்க. அது மாதிரி கட்டிகளும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. பாருங்க, நம்ம மிக்ஸ் பண்ண உடனேயே ஹேர் டேயோட கலர் பார்த்தீங்களா? இது நம்ம இந்த கத்தா பவுடர் சேர்த்தோம் இல்லையா? அது நல்ல ஒரு கருமையான கலரை நம்மளுடைய ஹேர் டேக்கு கொடுக்கும். இப்போ பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபுல்லாவே ஹேர் டை டிகாஷனை சேர்த்துட்டேங்க. ஒருவேளை உங்களுக்கு இது மிச்சம் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்தி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி கூட நீங்க பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கட்டியெல்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு ஒரு நாள் நைட்டு பூரா வச்சிருங்க. ஒரு நாள் நைட்டு பூரா இந்த இரும்பு கடாயில இருக்கும்போது ஹேர் டேயோட பதம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கருகருன்னு மாறிட்டு வரும். இப்போ பாருங்க, நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நாள் நைட்டு பூரா இருக்கட்டும், இல்லைன்னா 8 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்க, 8 hours அப்படியே விட்டாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா கரு நம்மளுக்கு ஹேர் டை ரெடி ஆயிருக்கு. இப்போ இந்த ஹேர் டைய நம்ம அப்ளை பண்ற மெத்தடும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு பவுல்ல நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறமா எப்படி ஹேர்ல அப்ளை பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. கன்சிஸ்டன்சி பாருங்க கரெக்டாவே இருக்குது. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கெட்டியாயிருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க மீதி வந்து ஹேர் டை டிகாஷன் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க என்னுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி இப்போ ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த ஹேர் டையை எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க நல்ல கருகருன்னு ஹேர் டை கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஹேர் டையை நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஹேரை வந்து நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா இந்த ஹேர் டையை நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour அப்படியே ஹேர்ல விட்டுடுங்க. ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. அப்பதான் ஹேர் க்ரோத்தும் நம்மளுக்கு செம்மையா இருக்கும். செய்துட்டு நீங்க அதுக்கப்புறம் 1 hourக்கு அப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய நரைமுடிகள் 100% கியூர் ஆயிருங்க. புதுசா முளைக்கக்கூடிய முடிகள் கூட நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா கருப்பா வளர ஆரம்பிக்கும். இந்த ஹேர் டேயை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.